ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். டெத் டு மொஜ்தாபா போர் இப்போது 2வது வாரத்துக்கு நுழைந்து விட்டது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு விடியற்காலையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மிசைல்ஸ் பற்றி கிடையாது, ஆயில் பற்றி கிடையாது. அது ஒரு புதிய மனிதன், ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தாபா கமீனியோடைய பெயரை அனௌன்ஸ் பண்ணி அதே நேரத்தில் ஈரானுடைய தெருக்களில் என்ன சத்தம் கேட்டது தெரியுமா? டெத் டு மொஜ்தாபா. அவர் அரியணையில் உட்கார்ந்த அந்த நிமிடம் அவனையே வேண்டாம் அப்படின்னு நாட்டு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஏன்? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் இந்த போர் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல இன்னைக்கு விடியற் காலையில் என்ன நடந்தது அப்படின்னு பாருங்கள். ஈரான் 8 வாலிஸ் ஆஃப் மிசைல்ஸ் இஸ்ரேல் மீது ஃபயர் பண்ணியிருக்கு. ஒரே இரவில் 8 வேவ்ஸ் ஆஃப் மிசைல்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் இஸ்ரேலிஸ் ஷெல்டருக்கு ஓடுறாங்க. அது எப்போவுமே தயாராக இருக்கும். ஆனால் அந்த மிசைல்ஸில் ஒரு மிசைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மிசைல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் கால்ட் கிளஸ்டர் வார்ஹெட். கிளஸ்டர் மிசைல்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். ஒரே ஒரு மிசைல்ஸ் விழுந்து மொத்த ஏரியாவுமே சிறிய சிறிய பாம்லெட்ஸ் ஸ்கேட்டர் மாதிரி போய் தாக்கியிருக்கு. அதில் 6 பேர் ஊண்டாயிருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. இது என்ன சொல்லுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஈரானுடைய ரெகுலர் மிசைல்ஸ் டிப்ளேட் ஆயிடுச்சு. 95% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ அன்கன்வென்ஷனல் ஆயுதங்களை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஈரான் டெஸ்பரேட் ஆகுது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் IDF சீஃப் என்ன சொல்கிறார் பாருங்க. நோ சேஃப் பிளேஸ் ஃபார் ஈரானியன் ரெஜீம். இஸ்ரேல் போர் 2ஆம் வாரத்துக்கு என்டர் ஆகுது. IRGCயோடைய ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஸ்பேஸ் சென்டர்ஸ் தாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் சொல்லுது, we will pursue every successor to Khamenei. கமீனிக்கு மேலே, கமீனிக்கு பதிலாக எந்த தலைவன் வந்தாலும் அவனை நாங்கள் தாக்குறதுக்கு, காலி பண்ணுறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இஸ்ரேலினை வெளிப்படையாக செய்தி அனுப்பியிருக்கு. அதாவது மொஜ்தாபாவை டைரக்ட்லி டார்கெட் பண்ண இஸ்ரேல் தயாராகுது அப்படிங்கிற மெசேஜ் தான் இது. அரியணையில் உட்கார்ந்த மனிதன் உட்கார்ந்து 24 மணி நேரம் கூட ஆகலை. இஸ்ரேல் சொல்லுது, நாங்கள் அவனை காலி பண்ணுவோம் அப்படின்னு. ட்ரம்ப் நேற்று சொல்லியிருந்தார், திஸ் கை ஒன்ட் லாஸ்ட் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவனை கொல்ல போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ ஆயில் ஆல்மோஸ்ட் $115 to $120 இருக்குது. இந்த போர் ஸ்டார்ட் ஆன போது வெறும் $63 to $64 இருந்தது. வெறும் ஒரே ஒரு வாரத்தில் 48 முதல் $50 ஜம்ப் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் நம்பர் கிடையாது. குவைத் ஏர்போர்ட்டில் ஃபியூவல் டேங்க் தாக்கப்பட்டது. அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நான் எசென்ஷியல் டிப்ளமேட்ஸை உடனடியாக வெளியேறுங்க, அமெரிக்காவுக்கு திரும்ப வாங்க அப்படின்னு சட்டம் போட்டிருக்கு. சவுதி அரேபியா ஈரான் கிட்ட டைரக்டாகவே சொல்லிடுச்சு, ஸ்டாப் அட்டாக்கிங் சவுதி அரேபியா, எங்களை தாக்குறத நிறுத்து, இல்லைனா எங்கள் பதிலடி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஈரான் ஏன் கல்ஃப் கண்ட்ரிஸை தாக்குது தெரியுமா? ஒரு ஹெட்லைனை பாருங்கள். ஈரான் சேஸ் இட்ஸ் அட்டாக்கிங் கல்ஃப் பிகாஸ் இட் கான்ட் ரீச் அமெரிக்கா. எங்களுக்கு அமெரிக்காவே டைரெக்டாக தாக்க முடியாது, அதனால் அமெரிக்காவுடைய அலைஸை நாங்கள் தாக்குறோம். UAE, சவுதி, குவைத், கத்தார், பஹ்ரைன் எல்லாமே அவனை பொறுத்த அளவில் ஒரு ப்ராக்ஸி டார்கெட். ஏன்னா அவன் சொல்கிறது அமெரிக்கா டெரர் நாடு அப்படின்னு. இது ஸ்ட்ரென்த் இல்லை, இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ இன்னொரு ஷாக்கிங் லீக் வெளியே வந்திருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். UAEயோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரான் மீது தாக்கியதாக ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. அது பேசிக்கலி இட்ஸ் அ ஃபேக் ரிப்போர்ட். UAE அதை டினை பண்ணது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட தேவையில்லாத ஃபேக் நியூஸ் எல்லாம் வெளிவராமல் பார்த்துக்கங்க அப்படின்னு இஸ்ரேலை வார்னிங் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இஸ்ரேலில் தான் வந்தது. இஸ்ரேலும் கோபமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த லீக் இப்படி ஒரு போர் நடக்கும்போது நிறைய டேமேஜஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணும், நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன சொல்லுது? இந்த வாரில் யார் யாரோட சைடு அப்படின்னு அஃபிஷியலி சொல்லாத நாடு கூட ப்ரைவேட்டாக இன்வால்வ் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிடில் ஈஸ்டில் எல்லாருமே ஒரு சீக்ரெட் வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேக்ரவுண்டில் மொஜ்தாபாவுடைய ஸ்டோரியை பாருங்கள். மோர் ஹார்ட் லைன் தேன் இஸ் ஃபாதர். இந்த மொஜ்தாபா அவங்க அப்பா கமீனியை விட மோசமான ஒரு ஆளாக இருப்பான். நீங்கள் வேணும்னா பாருங்கள். ஹிஸ் அப்பாயின்மெண்ட் சிக்னல்ஸ் டிஃபயன்ஸ் அண்ட் ரெவெஞ்ச். இன்னைக்கு இந்த தலைவர், இந்த மொஜ்தாபா ஒரு தலைவருங்கிற முறையில்
கமீனியை விட கொடூரமான ஒரு தலைவராக ஈரான் முழுக்க மாறுறதுக்கு 100ல் 200% வாய்ப்பு இருக்குது. ஐஆர்ஜிசியோட கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் வந்து உறுதிமொழியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மொஜ்தாபா வந்து கமீனியை விட அதிகமாக ஐஆர்ஜிசிக்கு கோஆப்ரேட் பண்ணுவான்னு. ஆனால் ஸ்ட்ரீட்ஸில் பாருங்கள், டெத் டு மொஜ்தாபா. ஸோ இது ஒரு டோட்டல் ஸ்பிளிட் சிக்னல். ஐஆர்ஜிசி அவனை சப்போர்ட் பண்ணுது. மக்கள் வேண்டாம் வேண்டாம்னு வந்த அடுத்த நிமிடமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் வேண்டாம்னு சொல்கிறாங்க? கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி காலையில் ஒரு லைவ் வீடியோ பண்ணியிருந்தேன். ப்ளூம்பர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துடைய இன்வெஸ்டிகேஷனுடைய ஆன்சர் தான் மக்கள் இவனை வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணம். லண்டனில் பில்லியனர் ரோ அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தெருவு இருக்குது. அந்த தெருவுடைய பெயர் பிஷப் அவென்யூ. அந்த தெருவில் பல $1 பில்லியன் அளவுக்கு சொத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதே இந்த மொஜ்தாபாவுக்கு அந்த தெருவில் 100 மில்லியன் பவுண்டுக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ். மொஜ்தாபாவுடைய ஃபினான்ஷியல் நெட்வொர்க்குடைய சொத்தை நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு வீடே 2014ஆம் ஆண்டில் 33 மில்லியன் பவுண்டுக்கு வாங்கப்பட்டது. துபாயில் வில்லா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஹில்டன் ஹோட்டல், மலோர்காவில் ஹோட்டல், டொராண்டாவில் 4 சீசன் பென்ட் ஹவுஸ், ஸ்விஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இல்லை 13-14 அக்கௌண்ட் இருப்பதாக சொல்லப்படுகிறது. யூஏஇயில் பேங்க் அக்கௌண்ட், யூஏஇயில் வில்லா. யூஏஇயை இவனே தாக்குறான், ஆனால் அவனுக்கு அங்கே வில்லா இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே எப்படி? ஏன்னா இவங்களுக்கு சாங்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஷெல் கம்பெனிஸ் வழியாக, அலி அன்சாரி அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட் மேன் வழியாக, ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இந்த அலி அன்சாரியை, அவனும் ஈரான்காரன் தான், அவன் வழியாக எல்லா அக்கௌண்ட்டுமே செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. ஈரான் ஆயில் சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணி மேற்கத்திய நாடுகளில் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்லுது தெரியுமா இந்த ஃபேமிலியை பற்றி? ஆஸ்டர் அண்ட் பயஸ், எளிமை அண்ட் தியாகம், இதுதான் இஸ்லாமியத்தின் அடையாளம் அப்படின்னு. 1979 புரட்சியாக வந்தது, ரெவல்யூஷன். ஷாவுடைய வெல்த், அவனுடைய சொத்தை எதிர்த்து தான் பெரிய போராட்டமே நடந்தது. ஷா வந்து கொலாப்ஸ் ஆனது ஏன்? அவனுடைய ஹிடன் வெல்த், பிட்ரேல் ஆஃப் பீப்புள், மக்களை ஏமாற்றி அவனும் இப்படி தான் வெஸ்டர்ன் நாடுகளில் பல $1 பில்லியன் பணத்தை சேகரித்ததுனால தான் அவனை எதிர்த்து 1979ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்தது. அதே அக்யூசேஷனுடைய அதே ரெவல்யூஷன் மாதிரி இப்போ 47 வருடம் கழித்து அடுத்த ரெவல்யூஷன் நடக்குது. அதே ஷாவோட ஸ்டைலில் தான் அவன் எப்படி மக்களை ஏமாற்றி வெளிநாடுகளில் மேன்ஷன், ப்ராப்பர்ட்டி, வில்லா அப்படின்னு வாங்கி போட்டிருந்தானோ அதே மாதிரி இந்த மொஜ்தாபா பண்ணியிருக்கிறான். அந்த கொடுமையான விஷயத்தை ஈரான் மக்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் டெத் டு மொஜ்தாபா. 90 மில்லியன் ஈரானியன்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூவல் ஷார்ட்டேஜ், பவர் கட்ஸ், எக்கானமிக் கொலாப்ஸ், குடிக்க தண்ணி கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. அவங்க லீடர்ஸோட மகன் லண்டனில் ப்ரைவேட் கார்ட்ஸோட அப்போவே 33 மில்லியன் பவுண்ட் பணத்துக்கு வாங்கின வீட்டில் என்ஜாய் பண்ணுறான். அந்த லண்டன் மேன்ஷனில் லைட் எரியும் போது தெஹ்ரனில் ஆயில் டிபார்ட்ஸ் எல்லாம் பற்றி எரியுது, கரண்ட் இல்லை. ரெண்டுமே சேம் ஆயிலோட ரிசல்ட்ஸ் தான். ஒன்று லக்ஸுரியாக எரியுது, இன்னொன்று பெரிய அழிவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் இந்தியாவுடைய ஆங்கிள் பாருங்கள். இன்றைக்கி இந்த $115 ஆயில் அல்லது 120 பெர் பேரல் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தியாவை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். ஆனால் இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஆல்ரெடி கண்டிஜென்சி பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு, ரெடி பண்ணி இருக்குது. ரஷ்யாவுடைய அதிகமான ஆயில் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது ரீடைரக்ட் ஆகுது. அமெரிக்கா ஏதோ ஒரு 133 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் அடிப்படையில் இந்தியா தான் வாங்கணும், இந்தியா வாங்கலாம், சாங்ஷன் கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் 2 மாதம் பஃபர் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயிலை சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். ஜம்நகர் ரிஃபைனரி மொத்த யூரோப்புக்கே சப்ளை பண்ணுது. இந்தியாவின் ஜம்நகர் ரிஃபைனரி மொத்த யூரோப்புக்கே சப்ளை பண்ணுது. அவனுக்கு மார்ஜின் அதிகமாக கிடைக்கும், அதில் உள்ள டேக்ஸ் இந்தியாவுக்கு வரும். ஸோ இந்தியா சைமல்டேனியஸ்லி விக்டிமும் ஆகலை, சரியா, யாருக்கும் ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லலை, நாங்கள் வின்னர் ஆகணும் அப்படின்னு காட்டவும் இல்லை. இந்தியா கேர்ஃபுல்லி நேவிகேட்டிங் த சிச்சுவேஷன். ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாரு? தயவு செய்து டயலாக்குக்கு வாங்க. இந்த ஒரு வார்த்தை இந்தியாவை இந்த போஸ்ட் வார் ஈரான் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் கொண்டு போய் சேர்க்க போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி இந்த மொஜ்தாபா சர்வைவ் பண்ணுவானா? ஐஆர்ஜிசி சப்போர்ட் இருக்குது, ஆனால் மக்களுடைய சப்போர்ட் இல்லை.
இஸ்ரேல் சொல்லுது we will pursue every successor. அடுத்தடுத்த தலைவன் எவன் வந்தாலும் நாங்கள் அடிப்போம். ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த முஜ்தபா இஸ் அ லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறார். அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த தலைவர் வந்தாலும் என்னோட பிளெஸிங் இல்லாமல் வந்துன்னா அவன் காலி அப்படிங்கிறாரு. ரொம்ப நாள் நீடிக்க மாட்டான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இன்றைக்கி $120 பெர் பேரல் மொத்த உலகத்தையே ப்ரெஷர் பண்ணுது. அமெரிக்காவுக்கும் இந்த வார் அவ்வளவு சுலபம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ப்புக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது, நெத்தனியாவுக்கு இன்னும் 2-3 மாதத்தில் இஸ்ரேலில் எலெக்ஷன் வருது. அமெரிக்காவில் கேஸ் ப்ரைஸ் $5 $6 அப்படின்னு போச்சுன்னா அது ட்ரம்ப்புக்கு மிட் டேர்ம் எலெக்ஷனில் பெரிய ப்ரெஷராக வரும். எல்லா சைட்லேயும் ப்ரெஷர், எல்லா லீடர்ஸுக்கும் கிளாக் ஒரே மாதிரி ரன் ஆகுது. இந்த வார் நெகோசியேஷன் டேபிளில் கண்டிப்பாக முடிஞ்சு ஆகணும். அந்த டேபிள் எப்போ வரும்னு தான் தெரியல. ஆனால் அந்த டேபிளில் இந்தியாவுடைய சீட் எப்போவோ ரெடியாக இருக்குது. ஷா விழுந்து கொமீனி வந்தார், கொமீனி போனார், அப்புறம் கமீனி வந்தார், இப்போ கமீனி போனார், முஜ்தபா வந்திருக்கான். ஆனால் அடுத்த நிமிடமே டெத் டு முஜ்தபா அப்படின்னு ஈரான் முழுவதுமாக கேட்குது. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகுது. இவன் லண்டனில் இருக்கக்கூடிய மேன்ஷனை சேவ் பண்ண முயற்சி பண்ணுவானா, அல்லனா தன்னுடைய நாட்டு மக்களை சேவ் பண்ண முயற்சி பண்ணுவானா? லண்டனில் மேன்ஷன் வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக இருந்துட்டு வெளியே நடிச்சுக்கிட்டு தன்னுடைய மக்களை ஏமாத்துகிற எந்த தலைவருமே தப்பிக்க முடியாது, தப்பிச்சது கிடையாது. ஹிஸ்ட்ரி ஒரு காலமுமே அதை அலோவ் பண்ணதில்லை. இப்போ நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி, முஜ்தாபாவுடைய இந்த ஹிடன் பில்லியன்ஸ் எக்ஸ்போஸ் ஆனது, ஈரான் ஸ்ட்ரீட்டில் டெத் டு முஜ்தாபான்னு கேட்குறது இந்த ரெஜீம் சேஞ்சோடைய பிகினிங்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் 2 லைவ் வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கிறோம். டைம் கிடைக்கும் போது அதையும் போய் பாருங்கள். ஏன்னா எல்லாமே அழகான கருத்துக்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யோர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.